திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம் வேத மாணவர்களே, கிறிஸ்துவுடன் சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நீங்கள் படித்துக் கொண்டு வருகிற ஓ தீமோத்தேயு என்ற இந்த பாடம் உங்களுக்குள் மாற்றத்தை உண்டாக்கும் என்று நம்புகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலே மூன்றாவது பாடமாக வேற்றுமையான உபதேசம் போதிக்கப்படக்கூடாது என்று பவுல் தீமோத்தேயுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். வேற்றுமையான உபதேசம் என்றால் என்ன, ஏன் வேற்றுமையான உபதேசத்தை போதிக்கக்கூடாது என்பதை குறித்தும், எது மெய்யான உபதேசம் என்பதை குறித்தும் இன்றைய நாளில் வேத வசன ஆதாரங்களோடு தெளிவாக இந்த நிகழ்ச்சியில் நாம் படிக்க இருக்கிறோம். எனவே வேத மாணவர்களே, தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இதில் சொல்லப்படுகிற மெய்யான உபதேசங்களை கேட்டு ரட்சிக்கப்படுங்கள், பயன்பெறுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமன் அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம் தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, த நேஷனல் பைபிள் காலேஜ் வழங்கும் இந்த ஆன்லைன் வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்முடைய நிகழ்ச்சி ஒரு பாரபட்சம் இல்லாமல் நடுநிலையாக தேவ வசனத்தை சத்தியமாக துப்புரவாக போதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. புதிய ஏற்பாடு என்ன போதிக்கிறதோ அதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். ஆக நீங்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் கீழ் இருந்தால் கிறிஸ்துவால் போடப்பட்ட அந்த அஸ்திவாரத்தின் மீது கட்டப்பட்ட திருச்சபையாக இருப்பீர்கள். உங்களுடைய ரட்சிப்பு வீண் போகாது. நீங்கள் நம்பிக்கையும் விசுவாசம் உள்ள மக்களாக இருக்க முடியும். என் அன்பு தோழர்களே, சகோதரர்களே, நாம் வாழ்கிற இந்த கடைசி காலத்தில் உலகமே தலைகீழாக மாறிப்போன ஒன்றை நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். எல்லாமே மாறி இருக்கு. ஆனால் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் மாறி இருக்கா? தேவன் இந்த பூமிக்கு சமுத்திரத்தை பார்த்து இம்மட்டும் நீ வா என்று சொல்லி போட்டாரே ஒரு கோடு, அது மாறி இருக்கிறதா? தேவனுடைய இயற்கை எதுவும் மாறவில்லை. ஆனால் மனிதன் முற்றிலும் மாறிவிட்டான். அவனுடைய உணவு மாறிவிட்டது, உடைகள் மாறிவிட்டது, பேச்சு மாறிவிட்டது, அரசியல் மாறிவிட்டது, அவனுடைய கொண்டாட்டங்கள் மாறிவிட்டது. எல்லாம் மாறிப்போன உலகத்தில் சத்தியத்தின்படி அவன் நடக்கிறானா என்று கேட்டால் இல்லை. ஜீவனுள்ள தேவனை அறிகிறானா என்று கேட்டால் இல்லை. அன்பு சகோதரர்களே, இந்த நாட்களில் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தை நாம் படித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு மூன்றாவது பாடம். பவுலடியார் 1 தீமோத்தேயுல முதல் 6 அதிகாரங்கள், இந்த முதல் 6 அதிகாரங்களில் சிறப்பாக ஒரு சொல்லை அவர் பயன்படுத்துகிறார். அது என்னன்னு கேட்டால், கட்டளையிடுகிறேன் என்ற ஒரு வார்த்தை. ஐ சார்ஜ் யூ, ஐ கமாண்ட் யூ என்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். தகப்பன் தன்னுடைய மகனுக்கு கட்டளையிடுவது போல பவுலடியார் தீமோத்தேயுக்கு கட்டளையிடுகிறார். இப்போ கட்டளை என்று வந்து விடும்போது அதை நாம் மீற முடியாது. புதிய ஏற்பாடு கிறிஸ்துவனுடைய கட்டளையாக இருக்கிறது. அந்த கட்டளையை நாம் மீற முடியாது. அதனால தான் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், மற்றவர்கள் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, நீங்கள் இந்த 6 அதிகாரங்களை படிக்கும்போது குறைந்தது 15 இடங்களில் இந்த கமாண்ட் ஆர் சார்ஜ் அல்லது இதை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்பது போன்ற வார்த்தைகளை நீங்கள் படிக்கலாம். இன்னைக்கு பைபிளை தூக்கிட்டு நிறைய பேர் ஊழியம் செய்வதாக சொல்லுகிறார்கள். அது நல்லது. எல்லா சபைகளிலும் பெரிய போதகர்கள் இருக்காங்க, அதுவும் நல்லது. ஆனால் அவர்கள் ஒன்றை கவனிக்கணும். அது என்னன்னா, அந்த ஊழியம் செய்கிறவர்கள் இந்த தீமோத்தேயை படித்து தீமோத்தேயுக்கு சொல்லப்பட்ட அந்த சார்ஜ், அந்த கமாண்ட்ஸை அவர்கள் தங்கள் மனதில் இருத்தி அப்படியே ஊழியம் செய்ய வேண்டும். வசனத்தின்படி ஊழியம் செய்ய வேண்டும். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பெரிய போதகர் வந்திருந்தார். அவர் பிரசங்கம் செய்தார்.
பிரசங்கெல்லாம் முடிந்த பிறகு என்னை அவரிடத்துல அறிமுகப்படுத்தினாங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்தோம். அப்போ அந்த போதகர் என்கிட்ட சொன்னார், நீங்கள் பார்த்தீங்களா, நான் ஒரே ஒரு வசனத்தை கூட புதிய ஏற்பாட்டிலேருந்து எடுத்து காட்டல, ஆனால் எவ்வளோ உற்சாகமான பிரசங்கம் செய்தோம் பார்த்தீங்களா, எத்தனை கோட்ஸ் எடுத்து காண்பித்தேன், எத்தனை கருத்துக்களை எடுத்து சொன்னேன். நம்முடைய நாட்டில் உள்ள இலக்கிய புத்தகத்திலிருந்து, நம்முடைய நாட்டில் உள்ள திருக்குறளில் இருந்து, அந்நிய நாட்டில் உள்ள ஷேக்ஸ்பியரிலிருந்து, உலகம் முழுதும் உள்ள மேதைகளுடைய வார்த்தைகளை இதெல்லாம் எடுத்து இணைத்து ஒரு உரையாற்றினார். ஆனால் சபை என்பது எந்த ஒரு கட்டத்திலும் ஒரு துளி கூட மனிதர்களுடைய ஆலோசனைகளையும் வார்த்தைகளையும் சிறப்புகளையும் உள்ள கொண்டு வர முடியாது. நீங்கள் தேவ ஆவினால் ஏவி அருளப்பட்ட பரிசுத்த வார்த்தைகளை மட்டுமே பேசுவதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமற் போனாலும் திருவசனத்தை பிரசங்கிக்க ஜாக்கிரதையாயிரு. புரிஞ்சுதா உங்களுக்கு? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் உனக்கு எப்போதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் நம் நாட்டில் உள்ள மேதைகள் பேசின பாடல்களையோ கவிதைகளையோ இலக்கியங்களையோ தத்துவங்களையோ சரித்திரங்களையோ விஞ்ஞான உண்மைகளையோ பேசி மூடி முழுகாம மூளையை கெடுக்காம தேவன் ஆவினால் ஏவி அருளப்பட்ட மனிதர்களை உயிர்ப்பிக்கும் ஜீவனுள்ள ஆவியின் வசனங்களை நீ பேசு என்று சொல்கிறார். அதனால்தான் யோவான் 6:63 படிக்கிறோம், நான் சொன்ன வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனுமாயும் இருக்கிறது. இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னார். We must preach the living word. This is the word of life and spirit. என் அன்பு சகோதரர்களே, இப்பொழுது நான் எடுத்து சொன்ன இந்த கருத்து பளீர் என்று உங்களுக்கு கன்னத்தில் அறைந்தது போல் இருக்கும். நாம் வாரந்தோறும் சபைக்கு போகிறோம். அங்கே ஒரு விளையாட்டு பிள்ளைகளைப் போல எதையாவது ஒரு வசனத்தினுடைய ஒரு மூலையை பிடித்து கொண்டு எதையாவது ஒன்றை பிடித்து கொண்டு கரை ஏறுகிற போதகர்களை நம்ம பார்க்கிறோம். ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு பயப்படாதே என்று எடுத்துக்கொண்டு 1 மணி நேரம் உரையாற்றுவார்கள். வந்தது போனது எல்லா கதைகளையும் சொல்லுவார்கள். எல்லா விதமான தத்துவங்களை பேசுவார்கள். கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவின் வார்த்தையை காண்பிக்கிறது. அதனால்தான் சொல்றாரு, ஓப்பனிங்லேயே பாருங்க, முதல் வசனம் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1 வசனம், நம்முடைய இரட்சகராக இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல். இங்கே பவுல் தன்னை தேவனுடைய கட்டளையின்படி நடக்கிறவன் என்று சொல்கிறார். அடுத்து பாருங்கள் 2ஆம் வசனம், விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது. சில சமயங்களில் வாயில் சொல்லிட்டு போனால் அது காதலை கேட்டாலும் 10 விஷயத்தில் 8 ஞாபகம் வச்சுக்குவோம், 2 மறந்துடுவோம். சில ஆட்கள் 10 சொன்னால் 5 ஞாபகம் வச்சுக்குவாங்க. சில ஆட்கள் 10 விஷயம் சொன்னால் 1 ஞாபகம் வச்சுக்குவாங்க. சில ஆட்கள் 10 விஷயத்தை சொன்னால் எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. மறக்கக்கூடிய மனிதனுக்கு ஆரம்பம் முதலே தேவன் தமது வார்த்தைகளை பதிந்து எழுதி கொடுக்கிறார் என்பது தான் இந்த பைபிளினுடைய உச்சகட்ட சிறப்பு. அன்பு சகோதரர்களே, நம்முடைய பிரசங்கம் அப்படின்ற ஒரு கருத்து வரும்போது, சபையில் ஊழியம் என்ற பேச்சு வரும்போது, கிறிஸ்துவை குறித்து நாம் போதிக்கும்போது நம்முடைய யோசனைகளையும் அனுபவங்களையும் இல்லாத பொல்லாத இந்த உலகத்தினுடைய உதாரணங்களையும் அழிவுக்கு ஏதுவான சாவுக்கு ஏதுவான
இலக்கியங்களையும் நயங்களையும் கதைகளையும் சொல்லி நாம் காலத்தை வீண் பண்ணக்கூடாது. அவசர சிகிச்சை பிரிவு, எமர்ஜென்சி அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் ஒரு பகுதி இருக்கு. அங்கே வருகிற மக்களுக்கு உட்கார வச்சு நீயா நானா போன்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துவது கிடையாது. வந்த ஆள் எங்கே அடிபட்டிருக்கோ அந்த இடத்துல உடனே கட்டு போடவோ மருத்துவம் செய்யவோ முதலுதவி செய்யவோ எல்லாரும் பரபரப்பாக அங்கே செயல்படுவாங்க. அதுபோல சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் உனக்கு அந்த மாதிரி நேரிடும். திருவசனத்தை பிரசங்கிக்கும்படி ஜாக்கிரதையாயிரு. எப்பேற்பட்ட கட்டளை பார்த்தீங்களா? இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவ மதமாக மாறிப்போனதுக்கு காரணம். திருவசனத்தை ஜாக்கிரதையாக போதிக்கிற ஆட்கள் இல்லை. நாளெல்லாம் தொலைக்காட்சிகளில் புருஷனும் மனைவியும் அழுகிற ஜெபத்தையே நாம் கேட்கிறோம். தேவாலயத்தை கட்டுவோம் வாருங்கள், தேவனுடைய ஆலயத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று தங்களுடைய சொந்த ஆலயத்தை தங்களுடைய சொந்த வீட்டை கட்டி கொண்டிருக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று யாருக்கு யார் சொல்லுகிறார்கள்? எங்கே கட்டுகிறார்கள்? யார் பேரில் கட்டுகிறார்கள்? இதையெல்லாம் சிந்திப்பதற்கு நமக்கு மனமும் இல்லை, இப்பொழுது சூழலும் இல்லை. இதெல்லாம் யோசிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் நான் அப்போஸ்தலனாக சேவை செய்வதற்கு தேவன் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்கிறார். அதனால இந்த நிருபம் முழுவதும், அதாவது 6 அதிகாரங்களில் ஏறக்குறைய 15 இடங்களில் அவர் கட்டளைகளை தமது உத்தம மகனாகிய தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். தீமோத்தேயு பவுலுடைய சொந்த பிள்ளை அல்ல, விசுவாசத்தில் உத்தம பிள்ளை, உத்தம மகன். இன் ஃபெய்த் இஸ் a dear son, beloved son. சகோதரர்களே, விசுவாசத்தில் உத்தம மக்கள் தேவ வசனத்தின்படி நடப்பாங்க. இன்னைக்கு நம்முடைய சபைகள் எல்லாம் போதகர்கள் எல்லாம் உத்தமமான மக்களாக தேவனுடைய கட்டளையாகிய வசனத்தை சொல்கிறவர்களாக இருந்தால் அது எப்படி இருக்கும்? 33வது ஆண்டு எருசலேம் நகரத்தில் 3000 அங்கத்தினர்களோடு தொடங்கப்பட்ட சபை 70வது ஆண்டு வருடத்துக்குள்ள, அதாவது அதுக்கு அடுத்து வந்த ஒரு 30 ஆண்டுகளில் என்னென்ன பிரச்சனை அவர்களுக்கு வந்தது என்பதை நாம் படிக்கும்போது, முதல் நூற்றாண்டு காலத்திலேயே நிலைமை அப்படி இருந்தால் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது நாம் இருக்கிறோம். எத்தனை பிரச்சனைகளை, கொள்கையின் விபரீதங்களை, தலைக்கீழாக போய்விட்ட கிறிஸ்தவத்தை தான் இன்னைக்கு நாம் தழுவி கொண்டிருக்கிறோம். பவுலடியார் தீமோத்தேயுக்கு எடுத்த உடனே சொல்றாரு பாருங்கள், 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 3வது வசனம். இதை நீங்க மனப்பாடம் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு வருகிற போதகர்கள் இடத்துல பேசுங்க. நீங்க போதிக்கிற மாணவராக போதகராக இருக்கிறதாக இருந்தா, நடப்பதாக இருந்தா, இந்த வசனத்தின்படி நீங்கள் தேவனுடைய வேலையை செய்யுங்கள். எடுத்தோடனே என்ன சொல்றார் பாருங்க, வேற்றுமையான உபதேசங்களை போதியாத படிக்கு. சில பேருக்கு ரொம்ப தலைவலியாகவும் எரிச்சலாகவும் இருக்கு. நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்கும்போது, ஏன் இந்த மனிதன் எப்பொழுதுமே கடிந்து கொள்கிறார், எரிச்சல் ஊட்டுகிறார், குற்றங்களை எடுத்து காண்பிக்கிறார், பட்டியலிடுகிறார், எங்களை அவமானப்படுத்துகிறார் என்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அதுதான் தொலைக்காட்சிகள் மத்தியிலும் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஏன் பவுல் அப்போஸ்தலரை கொண்டு அந்த தீமோத்தேயு என்ற போதகருக்கு எடுத்த உடனே கொடுக்கிற ஒரு கட்டளை என்னன்னு பாருங்க. என்ன சொல்றாரு? வேற்றுமையான உபதேசங்களை போதியாத படிக்கு. Do not teach false doctrine. அப்போ ரொம்ப எசென்ஷியல், ரொம்ப அவசரமான ஒரு செய்தியாக இருக்கு.
வேற்றுமையான போதகத்தை போதித்தனால்தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஏறக்குறைய 3000 பிரிவுகளாக இருக்கிறார்கள். அதில் மாபெரும் பிரிவு கத்தோலிக்கம், பிறகு புராட்டஸ்டன்ட் சமயங்கள், பிறகு பெந்தகோஸ்து சமயங்கள், 3 பெரும் பிரிவுகள். இந்த 3 பெரும் பிரிவுகள் வந்ததுக்கு அப்போஸ்தலருடைய சபையினுடைய அச்சடையாளங்களிலிருந்து, போதனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகினாங்க. வேற்றுமையான உபதேசங்களுக்கு சென்று விட்டார்கள். வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கு கவனிங்க, விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல், கவனிங்க, தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும், தர்க்கம்னா என்னது? டிபேட் இல்லையா? சண்டையிடுவது போல வாயால் பேசிக்கொண்டே இருப்பது, ஏட்டிக்கு போட்டியாக பேசுவது, இல்லாத பொல்லாதவைகளை கொண்டு வந்து நிறுத்துவது, உதாரணங்கள் என்ற பெயரில் பொய்யை சொல்லுவது, சத்தியத்துக்கு விரோதமாக போதிப்பது, ஒரு வார்த்தை கூட சொல்ல விடாமல் தடுப்பது. என்ன சொல்றாரு? தர்க்கங்களுக்கு ஏதுவா இருக்கிற கட்டுக்கதைகள். தமிழ்ல கதைன்னு சொன்னாலே பொய் என்று ஒரு பொருள் இருக்கிறது. எப்பொழுதுமே ஒரு கதை முழுமையாக எப்படி சொல்லப்படுகிறது? கட்டுக்கதைகளாக சொல்லப்படுகிறது. கதை சொல்கிற ஆளு முதல்ல நிலவை பார்க்கிறார், பிறகு குளிர்ந்த காற்றை சொல்லுகிறார், அங்கே ஒரு நிஜப்தம் இருந்தது என்று சொல்லுகிறார், அங்கே ஒரு கிணறு இருந்தது என்று சொல்லுகிறார், அவள் அந்த நேரத்தில் வந்து தண்ணீரை மொண்டு தலையிலே ஊற்றி கொண்டிருக்கிறாள் என்று சொல்லுகிறார். இந்த காட்சியை வகைப்படுத்தும் போது அந்த பெண்ணுடைய உடல் கொதிக்கிறது, உள்ளம் அழுகிறது, வேதனை. ஆகவே அவள் தலைமுடுகி கொண்டிருக்கிறாள். இரவிலே அப்படி செய்கிறாள். அவளுக்கு என்ன மனப்போராட்டம்? இதுதான் கட்டுக்கதை. அதுபோல மத விஷயத்தில் கூட கட்டுக்கதைகள். வீட்டின் மூலையில பல்லி கத்தியது, நாய் குரைத்தது, கனவிலே இதை பார்த்தேன், ஒருத்தர் வந்து சொன்னார், வாயில ஊதினார், கையை காண்பித்தார். கட்டுக்கதைகள். தேவ வசனத்தை கேட்பதற்கு இந்த காதுகளை நீங்கள் தர வேண்டும். சாமுவேல் என்ற சின்ன பையன் கர்த்தர் அவனை கூப்பிட்ட போது அவன் சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். லார்ட் ஸ்பீக் டு மீ, லெட் தை சர்வன்ட் ஹியர் என்று அவன் சொன்னான். ஆகவே எடுத்த உடனே பவுலடியார் அந்த ஆரம்ப கால சபையில் இருக்கிற பிரச்சனையை தான் அங்க சொல்றாரு. தீமோத்தேயுக்கு சொல்றாரு, தர்க்கங்களுக்கு ஏதுவா இருக்கிற கட்டுக்கதைகளையும், அடுத்து பாருங்க, முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும், என்லெஸ் ஜீனியாலஜி. நான் யார் தெரியுமா, எங்க தாத்தா யார் தெரியுமா, நாங்க 10 தலைமுறை, எல்லாம் வரலாறு பேசுவாங்க. இன்றைக்கு நீ கிறிஸ்துக்குள் இருக்கிறாயா? உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறதா? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறாயா? உன்னுடைய கையில வேத புத்தகம் இருக்கிறதா? இதையெல்லாம் கவனிக்காம, இன்றைக்கு கையில பைபிள் கூட இல்லாம, பைபிள் இருந்து ஒரு வசனத்தை கூட சொல்லாம, செல்போனை பார்த்து கொண்டு, மேடையில ஓடிக்கொண்டு, ஆடிக்கொண்டு, நடந்து கொண்டு ஜனங்களை ஏமாற்றும் மக்கள் மத்தியில் நாம் இருக்கிறோம். முடிவில்லாத வம்ச வரலாறுகள் எனக்காலம் தேவையில்லையா? உன்னுடைய வம்ச வரலாறு நீ வச்சுக்க, அது என்னை ரட்சிக்காது. இயேசுவின் சிலுவை மரணம் அதுதான் என்னை ரட்சிக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜெயம், அதுதான் என்னை ரட்சிக்கும். அதுதான் என்னை கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல் இருக்கும். அதுதான் நல்ல கனிகளை கொடுக்கும் மரமாக என்னை மாற்றும். அதுதான் நல்ல திராட்சை செடி, அதிக கனிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக,
சபையில் இருக்கிறவர்களுக்கு அதில் சிலருக்கு நீ கட்டளையிடு என்று சொல்கிறார். சார்ஜ் தம். சகோதரர்களே, இன்றைக்கு சபையில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க நமக்கு இடமில்லை. எல்லாமே சபைகள் ஒரு ஒரு ரொட்டீனா ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஆயிடுச்சு. 27ஆம் நம்பர் பஸ் அங்கே போகும், 29 இங்கே போகும். மக்கள் கூட்டம் கூட்டமாக ஓடிட்டு இருப்பான். ஒரு பக்கம் கடை, சின்ன சின்ன கடைகள், யார் எங்கே போகிறான்னு தெரியாது. அது மாதிரி சபையானது எல்லாம் இதை மாதிரி ஏதோ ஒரு பாக்கெட் வச்சு உபவாச கூட்டம். ரொம்ப கேலி கூத்தான ஒரு விஷயம் அது. காலையில் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு உபவாச கூட்டம், சரியாக 1 மணிக்கு முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் பிரியாணி சாப்பிடுவாங்க. இது பேர் உபவாச கூட்டம்னு சொல்கிறாங்க. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே 9லேருந்து 1 மணி வரைக்கும் சாப்பிட போகிறதில்ல. 1 மணிக்கு தான் லஞ்ச் டைம். இதுக்கு இடையில் இருக்கிற 10லேருந்து 1க்குள்ளே இருக்கிற இந்த 3 மணி நேரம் இதுதான் உபவாச கூட்டம், பரிசுத்த உபவாச கூட்டம். என்ன அநியாயம் பார்த்தீங்களா? இதை நடத்துகிற ஆள் காணிக்கையை சுரண்டுவதற்காக நடத்துகிறார். அங்கே வருகிறவர்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கான்னு பாருங்க. வாழ்க்கையில் செத்து பிழைத்த பெண்கள், பரிதாபமான மக்கள் அங்கே இருக்கிறாங்க. வேத வசனத்தை கற்றுக்கொள்ள முடியாத மக்கள் அங்கே இல்லை. என் அன்பு சகோதரர்களே, என்ன சொல்றாரு? வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கு விசுவாசத்தினால் விளங்கும், கவனிங்க, தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக நான் மக்கதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் விட்டு வந்தேன். புதிய ஏற்பாட்டில் எபேசு சபை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். எபேசு சபைக்காக எழுதப்பட்ட நிருபம் 6 அதிகாரங்கள் புதிய ஏற்பாட்டில் ஒரு நிருபம் இருக்கு. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் முதல் 7 வசனத்தில் எபேசு சபைக்கு சிறப்பு செய்தி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சர்ச் அட் எஃபெசஸ், சபையானது எருசலேமில் இருக்கு, பாராட்டுக்குரிய சபை, நல்ல சபை தான். ஆனால் பலவிதமான குழப்பங்கள் இருக்கு, கள்ள உபதேசங்கள் இருக்கு, மக்கள் மீறி போனாங்க, ஆதி அன்பை இழந்தாங்க, விசுவாச துரோகங்களை செய்தாங்க. என் அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம இந்த சபை என்ற ஒரு நெருக்கடிக்குள்ள மனிதனுடைய முகத்தை பார்த்து ஒரு குடும்ப அங்கத்தினராக நம்ம அங்கே இருக்கிறோம். ஒரே கேள்வி தான், செத்தாலும் கல்யாணம் பண்ணாலும் எனக்கு சபை தான் உதவி செய்யும். அது உண்மைதான். நீங்கள் கடவுள் இருந்து செத்தாலும் இல்லாமல் செத்தாலும் யாரோ ஒருத்தர் எடுத்து உங்களை அடக்கம் தான் பண்ண போகிறான். யாரோ ஒரு இடத்துல நீங்கள் கல்யாணம் பண்ண தான் போகிறீங்க. சகோதரி, நீங்கள் சொல்கிற இந்த அருவருப்பான விஷயம், கல்யாணம் அடக்கம், இது ஒன்றுக்காக தான் நான் சபைக்கு போகிறேன்னு சொல்கிறவங்க பெரும்பாலான மக்களாக இருக்காங்க. கல்யாணமும் அடக்கமும் ரொம்ப நல்லது, ரொம்ப அவசியம்தான். ஆனால் அது ஒன்று ரட்சிக்காது. நான் கல்யாணம் பண்ணேன் அதனால் மோட்சத்துக்கு போவேன், என்னை அடக்கம் பண்ணாங்க அதனால் நான் மோட்சத்துக்கு போகணும்னாலும் சொல்ல முடியாது. இயேசு ரத்தம் ஒன்று கழுவாது, நீ ஆண்டவருடைய சீஷன் இல்லை. வேற்றுமையான உபதேசங்கள் அப்படியே நம்முடைய இருதயத்தை பிளப்பது போல் இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அறிவாளிகள், போதகர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவ ஸ்தாபிக்கப்பட்ட சபை அடுத்து வந்த 30 ஆண்டுகளில் அன்றைக்கு இருந்த எபேசு சபையில் இந்த பிரச்சனை இருந்தது என்று ஆவியானவர் நம்ம காண்பிக்கிறார். காலத்தால் எவ்வளோ மாற்றம் அடைந்து 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் வாழ்கிற நாம் கர்த்தருடைய வசனத்தை கையில் வைத்துக்கொண்டு அதை எடுத்து போதித்து அதன்படி நடவாமல் இருந்தால் அது எப்படிப்பட்ட ஒரு துரோகமாக இருக்கும். சகோதரர், நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிறவர்கள் கசந்து கொள்கிறார்கள். ஏன்? எப்போதும் சத்தியத்தின்படியே நடங்கள் என்று சொல்கிறோம்.
மனித சாட்சிகளை நம்பாதேயுங்கள் என்று சொல்கிறோம். வேற்றுமையான உபதேசங்களை விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறோம். வாக்குவாதங்களை விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறோம். தர்க்கங்கள் கூடாது என்று சொல்கிறோம். அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? கிறிஸ்து போதித்த வார்த்தைகளை மட்டுமே உள்ளத்தில் கொண்டு கீழ்ப்படிந்து நல்ல மக்களாக, நற்குல திராட்சை செடிகளாக, காலத்தால் கனி கொடுக்கும் மக்களாக, ஆகாய விரிவிலே இதோ சீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, இப்பெல்லாம் மக்கள் மத்தியில் நான் சரியாக தான் நடக்கிறேன், அவன்லாம் சரியாக நடக்கலை, அந்த மாதிரி ஒரு லைன் போகுது. நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். நிறைய பேர் கிறிஸ்தவத்தில் இருந்த மூன்றாவது பிரிவு மக்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், தன்னை குறித்து ஒரு நீதிமான் என்ற ஒரு எண்ணம் எப்போது மேலோங்கி இருக்கும். அதனால் அவங்க சொல்றதெல்லாம் சரியா இருக்கிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். சகோதரர்களே, பைபிளை படித்து சத்தியத்தை நம்பணுமே தவிர உங்க மனதுக்குள் இருக்கிற கற்பனைகளையும் கனவுகளையும் சத்தியம் என்று நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. நிறைய பேர் பழைய ஏற்பாட்டை எடுத்து போதிப்பாங்க. பழைய ஏற்பாட்டை நம்ம போதிக்கலாம், ஆனால் நடக்கக்கூடாது. ஏன்னா நம்ம நடப்பதற்கான புத்தகம் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டை நம்ம படிக்கணும், உதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஆனால் நாம் நடப்பதற்கும் வாழ்வதற்கும் விசுவாசிப்பதற்கும் புதிய ஏற்பாடு நமக்கு சட்டமாக இருக்கிறது. பாருங்கள், 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 6வது வசனம். இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். ஒவ்வொரு சபையும் ஏன் பிரிஞ்சு பிரிஞ்சு போறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் தேவைப்படுது. நான் அவன் இல்லை, அந்த மாதிரி. அந்த சபை இல்லை, இது வேற, அதுக்கு ஒரு பேர்னா இந்த பேரை கொஞ்சம் மாற்றி வச்சுக்குவான். அவர் விசுவாச சபை அப்படின்னு சொன்னா இவர் சொல்லுவாரு ஆதி விசுவாச சபை. கொஞ்சம் பேரை மாற்றிக்கிட்டே போகிறது, கொள்கையை அதே மாதிரி மாற்றிக்கிறது. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து, நல்ல கவனிங்க, 7வது வசனம் கவனித்துக் கொள்ளுங்கள். தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாய பிரமாணத்திற்கு போதகராயிருக்க விரும்புகிறார்கள். படிச்சிங்களா? விளங்குச்சா? போதகராக நீங்க இருக்கிறீங்க, போதகராக முயற்சி எடுக்கிறீங்க, போதகராக இருக்க மாணவராக இருக்கிறீங்க. யூ வாண்ட் டு பி எ டீச்சர், யூ வாண்ட் டு பி எ ப்ரீச்சர், ஃபைன். ஆனால் எதுக்கு நீ போதகராக இருக்கணும்? அவர் சொல்றது என்னன்னு அவருக்கே தெரியாது. எதுக்காக இப்படி அவர் போதிக்கிறார்னு அவருக்கும் தெரியல. ஆனால் சுற்றி வளைச்சி தசம பாகம் அப்படின்னு பழைய ஏற்பாட்டுக்கு போயிடுவார். தசம்பாகத்தை விட அதிகமான காணிக்கைகளை புதிய ஏற்பாடு கொடுக்கும்படி சொல்லுகிறது. அவனாவது 10ல் 1 கொடுத்தான். புதிய ஏற்பாடு உன் மனதின் விருப்பத்தின்படி ஏராளமாக நீ கொடுக்கணும். கொஞ்சமாய் விதைக்கிறவன் கொஞ்சமா இருப்பான். தேவன் அதிகமாய் கொடுக்கிற பிரியமா இருக்கிறார். ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் 100க்கு 50 கொடுத்தார்கள். ஆனா நியாயப்பிரமாண போதகர்கள் தசமமாக வாங்குறதுலேயே குறியா இருப்பான். நிறைய போதகர்கள் தொலைக்காட்சியில் சொல்றாங்க, தசமம் கொடுக்கலன்னா நீங்க நரகம் தான் போவீங்க. எந்த அளவுக்கு போயிட்டான் பாருங்க. நல்ல கவனியை மீண்டும் வாசிக்கிறேன். தாங்கள் சொல்லுகிறது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராயிருக்க விரும்புகிறார்கள். நீங்க யாருங்க? நியாயப்பிரமாண போதகரா அல்லது கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி புதிய ஏற்பாட்டு போதகரா? ரோமர் 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் படிக்கிறோம், கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17லிருந்து 19 வசனங்களில் படிக்கிறோம், நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் அதன் எழுத்தின் ஒரு உறுப்பையாகிலும் நான் அழிக்க வராமல் நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லுகிறார். Christ came to fulfill the whole law.
and Christ became the end of the law. Therefore Christ done away with the old law. எபிரேயர் நிருபம் படிச்சீங்கன்னா பழைய ஏற்பாட்டுக்கு பதிலாக புதிய ஏற்பாடு ஏன் கொடுக்கப்பட்டது என்று நாம் படிக்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, குழப்பிக்கிற ஒரு மனிதர்களாக, குழப்பவாதிகளாக நாம் இருக்கக்கூடாது. அந்த பழையகால யூதர்கள் புறஜாதிய அக்கால கிறிஸ்தவர்களை கட்டாயப்படுத்தி நீங்கள் பழைய ஏற்பாட்டின்படி விருத்த சேதனம் பண்ணிக்கணும்னு அவர்களை கட்டாயப்படுத்தினாங்களாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரத்தில் இதை நாம் படிக்கிறோம். நியாயப்பிரமாண போதகர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க உங்களை ஏவுவார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள், என்ன சாதிக்கிறார்கள் என்று அவர்களுக்கே விளங்கலை. அன்பு சகோதரர்களே, தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறார், நீ வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனாயிராமல் என்ன செய்யுங்க, சகலவித தர்க்கங்களுக்கு நீ விலகி, மனுஷனுடைய விபரீதமான கற்பனைகளுக்கு விலகி, தேவ மனிதனாக உத்தமனாக உன்னை நிறுத்து என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனத்தை மட்டுமே சொல்கிற மக்களாக மாறுங்கள் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து இதன் தொடரை நாளை நாம் கேட்போம். பிரார்த்தனை செய்வோம். அன்பான தகப்பனே, விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு நீர் சொன்ன அந்த சத்தியம் அது எங்களுக்கே சொல்லப்பட்டது என்று நாங்கள் அறிகிறோம். நாங்கள் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக போதிக்கிறவர்களாகவும் விசுவாசிக்கிறவர்களாகவும் நடக்கிறவர்களாகவும் எங்களை ஆசீர்வதியும். கேட்ட மக்களுக்கு பலத்தை தாரும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.